ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட் கோடோட 73rd கொஸ்டின் செட் மேட்ரிக்ஸ் ஜீரோஸ். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்டிஜர் மேட்ரிக்ஸ் தருவாங்க ஆஃப் சைஸ் m into n, m rows and n columns இருக்கும். இஃப் an element in the array இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே வந்து ஜீரோ மாற்றிடணும். அதாவது என்னென்னா இப்போது இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்னென்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 1,1 ஜீரோவாக இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் ஃபுல்லாக ஜீரோவை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலமை வந்து அங்கே ஜீரோவை மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா கீழே இருக்கும். எம்ங்கிறது மேட்ரிக்ஸ் டாட் லென்த், என்னங்கிறது மேட்ரிக்ஸ். ஸோ எம்ங்கிறத மீன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸை மீன் பண்ணும். ஸோ எம்என்எஸ் லெஸ் தென் 200. ஸோ பிளா இதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயும் போல் நம்மளோட அப்ரோச் இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேவா? செட் மேட்ரிக்ஸ் ஜீரோ. ஜீரோஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ரோச் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே வேறு நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4, 7, 1, 1, 8, 9, 11, இங்கே வந்து 0 இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இப்போ பார்த்தோன்னே நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0 வந்துருச்சா, ஸோ 0 இருக்கக்கூடிய ரோஸ் அண்ட் காலம் ஃபுல்லாகவே 0வை மாற்றி விடணும். ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் நார்மலாக ஒரு திங்கிங் நம்மளோட தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா கொஸ்டின் பார்த்த உடனே மறுபடியும் தாட் ப்ராசஸ், நான் இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வருவேன். எங்கேயாவது 0 பார்த்தேன் அப்படின்னா அந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே 0 மாற்றிடுவேன். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ், நான் இப்போ கொடுத்துருக்க டெஸ்ட் கேஸ்க்கு வந்து இது வந்து வேலிடான சொல்யூஷனாக இருக்கும். இப்படி வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன், ஒரு ரோவாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரும்போது இங்கே 0 இருக்குது. ஸோ இந்த ரோ அண்ட் இந்த ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே 0 மாற்றி விட்டுருவேன். பட் இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்போவுமே இப்போ வந்து என்னென்னா இப்படி இருக்குது 0, 1, 2, 4, 7, 11, 21, 41, 8 இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து என்னென்னா முன்னாடி சொன்ன அப்ரோச் என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல 0 பார்த்துட்டேன் அப்படின்னா அது ரோ அண்ட் காலம் ஃபுல்லாகவே 0 மாற்றி விட்டுருவேன். இப்போ ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன், ஃபஸ்ட் எலிமெண்ட் அது 0,0 எனக்கு 0 இருக்குது. ஸோ 0th ரோ அண்ட் 0th காலம் ஃபுல்லாகவே நான் 0 மாற்றி விட்டுருவேன். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவேன்னா இதை 0 மாற்றுவேன். ஒரே நிமிஷம் பெண்ணை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து 0வாக மாற்றி விட்டுருவேன், இதையும் 0வாக மாற்றிடுவேன், இதையும் 0வாக மாற்றிடுவேன், இதையும் 0வாக மாற்றிடுவேன். ஓகேவா? இப்போது என்னென்னா அடுத்த எலிமெண்ட்டை நான் மறுபடியும் ட்ராவல்ஸ் பண்ணேன். ஏன்னா நான் இன்னும் வந்து என்னோடய மேட்ரிக்ஸ் ஃபுல்லாகவே ட்ராவல்ஸ் பண்ணி முடிக்கலை. ஓகே, ஸோ என்ன பண்ணிடுவேன்னா அடுத்த எலிமெண்ட்டை பார்ப்பேன். அடுத்த எலிமெண்ட் பார்க்கும்போது 0வாக இருக்குது. ஸோ இதோட ரோ அண்ட் காலமை வந்து நான் மறுபடியும் 0வாக மாற்றணும். ஸோ இந்த காலம் 0வாக மாறிடுமா, இது 0வாக மாறிடும், இதுவும் 0வாக மாறிடும். அகெயின் நான் இன்னும் வந்து என்னோடய அரே ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் பண்ணி முடிக்கல. ஸோ இங்கே வந்து 0 பார்க்குறேன். ஸோ இதோட காலம் ஃபுல்லாகவே 0வாக மாற்றி விடுவேன். ஸோ அப்படி பண்ணதுனால என்னாச்சு, என்னோடய மொத்த 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் அரேயுமே வந்து 0வாக மாறிடுச்சு. ஸோ இந்த அப்ரோச் வந்து ஒரு தப்பான அப்ரோச். ஸோ இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு வந்து இனிஷியலாக இந்த ஒரு அரே கொடுக்குறாங்க, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இனிஷியலாக அந்த மேட்ரிக்ஸில் எங்கெல்லாம் 0வாக இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மட்டும் தான் நம்ம 0வாக மாற்றணும். நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி 0 ஆகின ஒரு வேல்யூவோட ரோ அண்ட் காலம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, இனிஷியலாக ஒரு மேட்ரிக்ஸ் தராங்க அப்படின்னா எங்கெல்லாம் 0 இருக்குது, அப்படி எந்த ரோ அண்ட் எந்த காலம்ஸ்லாம் 0 இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா finding the rows and columns, finding the rows and columns which has zeros. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த ரோ அண்ட் எந்தெந்த காலம்லாம் 0 இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் வந்து 0வாக மாற்றி விடணும். அதாவது நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எங்கெங்கே 0 இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன், எந்த ரோ அண்ட் எந்த காலமில் 0 கண்டுபிடிக்கிறேன். இப்போ வந்து நான் கண்டுபிடிச்ச ரோஸ் எந்த ரோலலாம் 0 இருக்கோ அந்த ரோ ஃபுல்லாகவே நான் 0வாக மாற்றுறேன். எந்த காலம்லாம் 0 இருந்துச்சோ அந்த காலம் ஃபுல்லாகவே நான் 0வாக மாற்றுறேன். கன்வெர்ட் the found rows and columns to 0.
ஓகேவா, 0 மாற்றி விட்டுருவேன். இப்போது இந்த மாதிரி மாற்றினோன்னே எனக்கு என்ன கிடச்சிரும், ரிக்வயர்ட் மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஃபைண்ட் தி ரோஸ் அண்ட் காலம்ஸ் விச் ஹேவ் ஜீரோஸ். கரெக்டாக? ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒரு 2 லிஸ்ட் வச்சுக்கிறேன். 2 லிஸ்ட் மெயின்டைன் பண்ண போகிறேன். 0 ரோஸ் அண்ட் 0 காலம்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ரோஸ் _0 அண்ட் காலம்ஸ் _0ங்கிற ஒரு வேரியபிள் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து 2மே லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே எங்கெங்கெல்லாம் 0 இருந்தது, எந்த ரோவில் இந்த வேரியபிளுக்குள்ளே இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ரோலெல்லாம் 0 இருந்ததுங்க இருக்கும். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த காலம்லாம் 0 இருந்ததோ அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம்னா எரேஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு சில நம்பர்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். நம்பர்ஸ் மாறுறது நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போது கான்செப்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் 0 இருந்ததோ அதை வந்து ட்ராவல்ஸ் பண்ணி முடியணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு big of n டைம்ஸ் என்னங்கிறதுனா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். n டைம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொத்த மேட்ரிக்ஸுமே ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ட்ராவல்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுது, ஃபஸ்ட்டு 0 பார்க்குறேன். 0ங்கிறது எனக்கு வந்து நான் தேடி வந்துட்டு இருக்க டார்கெட் எலமெண்ட் 0. ஸோ 0 வந்து நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன். இது இந்த ரோ அண்ட் இந்த காலம், 0th ரோ அண்ட் 0th காலம். ஸோ இந்த ரெண்டுத்துலையும் ஒரு என்ட்ரி போட்டுவிட்றேன் 0 0ன்ட்டு. இப்போ அப்படியே வரிசையாக வரேன். வேறு எங்கேயாவது எனக்கு 0 இருக்கா, இந்த ரோவில் எனக்கு எங்கேயுமே 0 இல்லை. அப்புறம் இந்த ரோ அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே எனக்கு 0 இல்லை. மறுபடியும் இந்த ரோ அப்படியே ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன். எங்கேயுமே 0 இல்லை. ஓகேவா? எனக்கு 0 கிடச்சது இந்த இது மட்டும்தான். 0th ரோ அண்ட் 0th காலமில் தான் 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, 0 அந்த இந்த ரோ மேட்ரிக்ஸ்க்குள்ளே என்னென்ன ரோஸ்லலாம் 0 இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரோஸ் ஃபுல்லாகவே நான் வந்து 0 மாற்ற போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, 0th ரோவில் மட்டும் தான் 0 வந்திருக்கு. ஸோ 0th ரோ ஃபுல்லாகவே 0 மாற்றுறேன். ஸோ 0 மாற்றிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காலம் பார்க்குறேன். காலமில் வந்து எங்கெல்லாம் 0 இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 0th இண்டெக்ஸ் நம்மள தான் 0 வந்திருக்குன்னு, 0th காலம் நம்மள தான் 0 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 0th காலம் ஃபுல்லாகவே 0 மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வந்து ரிக்வயர்டு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் சொல்யூஷன், ரிக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஓவர்ரைடாக இருக்கிறது என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேட்ரிக்ஸ். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மெமரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா, பிக் ஆஃப் எம். இந்த ரோ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரலான்னா, பிக் ஆஃப் எம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கலாம். இந்த காலம் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா, பிக் ஆஃப் என் காலம்ஸ் இருந்ததுன்னா பிக் ஆஃப் என் காலம்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வர மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்பேஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். பட் அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து சொன்ன சொல்யூஷனை வந்து கோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 2 வேரியபிள்ஸ் 2 லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரோ _0 அண்ட் காலம் _0. ஸோ இவங்க வந்து 2 பேருமே வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எம்டி லிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொத்த மேட்ரிக்ஸுமே நான் வந்து 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸுமே ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ஃபார் in range of len of matrix. Okay, for j in range of len of matrix of 0. This is for j வந்து என்ன பண்ணணும், number of columns. ஸோ அதுக்காக மேட்ரிக்ஸ் 0ன்னு போட்டிருக்கேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 0 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ஐஎன்ஜே பாயிண்ட் பண்ணுற எலமெண்ட் வந்து 0 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ரோ அண்ட் காலமில் வந்து இந்த வேல்யூ வந்து புஷ் பண்ணுவேன். கரெக்டாக? ஃபார் சிம்பிளிசிட்டி பர்பஸஸ்க்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து லிஸ்ட்டாக வச்சுக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, செட்டாக மாற்ற போகிறேன். செட் ஆஃப். ஸோ செட்டுக்குள்ளே வந்து யூனிக் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ரோ _0 டாட் ஆட் ஆஃப். ஓகே. ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸை மெயின்டைன் பண்ணணுமா, தேவையில்லை? தேவையில்லையா? தேவை தான். ஆட் ஆஃப் ஐ
column underscore 0 dot add of j. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ரோஸ் எந்தெந்த ரோஸ்லாம் 0 வந்ததோ அந்த ரோஸ் எல்லாமே நான் 0 மாற்ற போகிறேன். ஃபார் I in row underscore 0 matrix of for j in range of len of matrix of 0. ஸோ அந்த ரோ ஃபுல்லாகவே 0 மாற்றணும். அதுக்காக மேட்ரிக்ஸ் ஆஃப் I and j equal to 0. நெக்ஸ்ட்டு காலம் ஃபுல்லாகவே 0 மாற்றணும். ஃபார் I in range of len of matrix for j in ஓகே அந்த காலம் ஃபுல்லாகவே 0 மாற்றணும். ஃபார் I in column underscore 0 for j in range of len of matrix of jங்கிறது வந்து இங்கே ரோ மீன் பண்ணுது அண்ட் ஐங்கிறது தான் காலம் மீன் பண்ணுது ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஒர்க்காக தான் செக் பண்ணணும். ஒர்க் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். சப்மிட் பண்ணி பார்க்குறோம். சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா பிக் ஆஃப் என் என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் திஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பிக் ஆஃப் என் தான் வருங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. கொடுத்துட்டேன் தானே? கொடுத்துட்டேன். இப்போது big of m into nங்கிறது என்னன்னா m rows and n columns, ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஒரு பெட்டர் அப்ரோச். இப்போ வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைட்டாக ஒரு தாட் கொடுத்து பாருங்கள். ஓகே, ஒரு ஹிண்ட் என்ன தரேன் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு செட் யூஸ் பண்ணியிருக்கோமா. இந்த செட் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் அரேவே நம்ம வந்து எப்படியாவது யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். அதுதான் வந்து ஒரு பெட்டர் அப்ரோச். ஓகேவா? ஓகே, இன்னொரு ப்ராப்ளத்தோட நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பாய்.